வணக்கம் மக்களே. வணக்கம். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் நான் கேட்டு. ரொம்ப டூமச் ஆயிருச்சு. வரமாட்டேங்குது, கேட்கவும் முடியல, பேசவும் முடியல. இப்ப அம்மா வந்து இன்னைக்கு அடம் பண்ணி, எனக்கு மீனை வாங்கிட்டு வந்து கொடுங்காடா, என்னால முடியல, மீன் வேணும் அப்படின்னு அடம் பண்ணி மீன் கிடைக்கலையா, இந்த மீன் தான் கிடைச்சிச்சு. அதாவது நெத்திலி மீன், எறா, கொஞ்சம் கடம்பா எல்லாம் வாங்கி நிறைய தான் இருக்கு. சரி பரவாயில்ல, சரி இதையாவது வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்போ இதை வந்து சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் கொஞ்சம் க்ளீனிங் வீடியோ காட்டிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அம்மா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நான் வாங்கியிருக்கேன் பத்தியா, பார்க்கலாமா? நெத்திலி மீன், நல்லா பெருசு நெத்திலி, இது சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் காட்டுங்க, காட்டவே இல்லை, அவசரம். நெத்திலி மீன் பெருசாக இருக்குல்ல, நிறைய பெருசாக தான் இருக்குது எல்லாமே. சரி இப்போ இதையும் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது இவ்வளோ பெரிய எறா, டைகர் எறான்னு சொல்லணும், பெரிய எறா இது. பெரிய எறா. சரி, நான் டைகர் எறான்னு சொன்னோன்னு நீங்கள் அம்மா இல்லைம்மா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலதெல்லாம் பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது எறாலாம். இப்போ இதுவும் க்ளீன் பண்ணணும், எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் ஒன்றுனா. அதே மாதிரி கடம்பா மீன் நல்லா இருக்குது, எல்லாமே நிறைய வாங்கியாச்சு. இன்னைக்கு ஆசை தீர வாங்கிட்டு வந்திருக்கிறான் என் பிள்ளை. சரி இப்போ சமைக்கணும். சமைக்கல, இப்போ க்ளீனிங் தான் பண்றோம். சரியா? க்ளீன் பண்றது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம், சமைச்சு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்ன சமைக்கலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஏமா இது செய்யுமா அது செய்யுமான்னு சொல்லுங்க, நான் செஞ்சு பார்க்குறேன், நானும் ட்ரை பண்றேன். ஏன்னா நான் செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கிறேன்ல, உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்லை டிஃப்ரெண்டாக தான் அம்மா செய்வேன் எப்போவுமே. சரி இப்போ க்ளீனிங் வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இந்த ஏன்னா இது என்ன மீன், நெத்திலி மீன் வந்து இப்போ இப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த குடல் இருக்கிற இடம்லாம் நல்லா அப்படியே க்ளீன் பண்ணி வலிச்சுட்டு எல்லாத்தையும் இந்த சைடு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வாழை, ஏன்னா இந்த மண்டை இந்த வால்லாம் இந்த நரன்னு இருக்கும், நம்ம சமைச்சி சாப்பிடும் போது இல்லை ஒரு மாதிரி உள்ளே இருக்க முள் கூட அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் முறுமுறுன்னு கடிச்சு சாப்பிட்றலாம் வறுத்துட்டோம்னா. அதனால் மண்டையை முக்கியமாக க்ளீன் பண்ணியே ஆகணும். அது மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி இந்த இப்படி இருக்குல்ல, இப்போ இந்த சைடு இருக்கிற இதையும் எடுக்கணும், இந்த முள்ளையும், அப்புறம் வால், அப்புறம் இங்கே மண்டையை அப்படியே பாதியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து அது நல்லா இருக்காது. இங்கே கொஞ்சம் சைடில் கொஞ்சம் முள் இருக்கும், செதில் மாதிரி, அதெல்லாம் எடுத்துடணும். இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சுரண்டல் கொடுத்து பார்க்கணும். செதில்லாம் இருக்கும் இதுக்குள்ளே, ஒரு சில மீன்லலாம் இருக்கும் இந்த நெத்திலிலேயே, ஆனால் இதில் இல்லை. நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது. அதனால் நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட வேணும். அவ்வளோதான், நெத்திலி க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிடுறேன். இது நல்லா பெருசாக இருக்குது இந்த மீன். எல்லாத்தையுமே இப்படி பண்ணணும். இது எதுக்கு நாங்கள் ஓரம் கட்டுறோம் தெரியுமா? நம்ம செடி வச்சுருக்கோம்ல, செடியை நல்லா மண்ணை நோண்டிட்டு லைட்டாக மல்லி செடிக்கு எல்லா செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி மூடி விட்டுட்டோன்னு வைய, நல்லா பூக்கும், நல்லா கிளவிடும். அதனால தான் அதை தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். இப்போ அதை இனிமேலாம் ஸ்மெல் வராதா? ஸ்மெல்லாம் வராது. மண்ணுக்குள்ளே வச்சு மூடிட்டோம்னா அது அதுக்குள்ளே போய் செடிக்கு உரமாக போயிடும். அதோட மண்ணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம மூடிட வேண்டியது தான். அவ்வளோதான்ப்பா. இப்போ நல்லா ஒரு அலசு முதல்ல அலசிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு அலசி எடுத்துடுவோம், கழுவி எடுத்துடுவோம். போடு, இன்னும் கொஞ்சம் போடு, லைட்டாக போடுனா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வருது இந்த சோப்பியா. உப்பு நல்லா போடு, இதுக்கு போட்டாச்சு. கொஞ்சம் அந்த கவுச்சு ஸ்மெல்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். மேலேயே வச்சு உரைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த டைகர் ப்ரான் க்ளீன் பண்ணலாம். ஆமாம், இதை க்ளீன் பண்ணி எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், இதை மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவீங்களா? ஆமாம், ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து வச்சு சமைக்க வேண்டியதுதான். சரி, நல்லா உரசியாச்சு. இப்போ வந்து நம்ம திரும்பி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம்.
இதில் இன்னொரு பவுலில் அதையும் கழுவிட்டு எடுத்து போட்டுட்டு நான் பாக்ஸோட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் வச்சு அழகாக அடுக்கி ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதுதான். அப்படியே கழுவியாச்சு. மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சா முடிஞ்சிச்சு. இப்போ நெத்திலி மீன் க்ளீனிங்கில் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீசரில் வைக்கிறதா அப்புறம் காட்டுறேன். இந்த தண்ணி வேணாம், ஏன்னா உப்பு இருக்குல்ல, செடிக்கு உப்போட போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதை ஊற்றிடுறேன். செடிக்கு எடுத்து வைக்கிறேன் தண்ணி கூட. இந்த இறா இருக்கு இல்லையா, இறா மண்டையை தனியாக எடுத்து இறா மண்டை குழம்பு வைக்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஒரு நிறைய பேர் வைக்கிறாங்கப்பா அது மாதிரி. இப்போ எனக்கு ஒரு இதுக்கு ஒரு தனி இந்த திரும்பவும் இது க்ளீன் பண்ணியாச்சுல்ல, மண்டையை இங்கே தனியாக வைப்போம். இதை என்ன பண்ணணும், ஒரு சிலரில் எங்கே இந்த கத்தி சிஸ்டரில் இந்த மேல் இதை உடைச்சிக்கிட்டு இது பார்க்கலாம். இதுக்குள்ளே இந்த தோல் வரும். இந்த சிசராலேயே இப்படி வச்சு வந்துச்சா, குடல் எடுத்துடலாம். அப்படியே குடல் வந்துச்சா, அவ்வளோதான். அது குப்பையில் போட்ட வேண்டியதான். இப்போது ஓடையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு ஓடெல்லாம் வேணாம்ல. என்ன செய்யலாம், யாராவது பிரியாணி செஞ்சிடலாமா? பெரிய யாரா போட்டு. சோஃபியாவுக்கு யாராவது பிரியாணி பிடிக்கும். உச்சா எனக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே வறுத்து சாப்பிடணும். சரி, வறுத்துடலாம். ஸ்டிக் யாரா செய்யலாம். ஸ்டிக் ப்ரான் செய்யலாமா? சரி, நீங்களாம் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இறால் என்ன செய்யலான்னு இன்னும் நாங்கள் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான். ஓடு எடுத்து போட்டு இது க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடம் இல்லையா, முடிஞ்சிடுச்சுப்பா எறா க்ளீனிங். இப்படி தான்ப்பா எறா க்ளீனிங். மண்டையில் வந்து என்னென்ன எடுக்கணும் தெரியுமா? இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த மண்டை என்ன தெரியுமா செய்யணும், சிசரால் இதெல்லாம் கட் பண்ணிடணும். இல்லை இந்த காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல இதை அப்படியே இந்த எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பார், இதையும் இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் தொடர்றதுக்கு இந்த மண்டை இதை இப்படி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும், இந்த ஓடை கூட எடுத்துடலாம். ஓடு தனியாக வந்துடுச்சா, இந்த இடத்துல ஒரு சிசரில் ஒரு கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குடல் இருக்கும், இங்கேயும் இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய மண்டையை ஆராய்ச்சி பண்ணி வச்சு பற்றியா, சதை இவ்வளோ சதை இருக்குது இதில். இதில் இவ்வளோ சதை. இதை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம கழுவிட்டு குழம்பு வச்சுக்கிடலாம், குழம்புல போட்டுக்கிடலாம். ஏன்னா காயெல்லாம் போட்டு எறா மண்டை குழம்பு செய்யலாம். சரியா, அவ்வளோதான். வேறு எல்லாமே வந்துருச்சு. கழுவுனா அந்த உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துடும். அவ்வளோதான், எல்லாம் வந்துருச்சு. ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கா? சூப்பர். இதை கழுவணும், அவ்வளோதான். இதையும் வச்சுக்கிடலாம் அப்படியே. சரி, அவ்வளோதான். மண்டை வேணுன்றவங்க அது மாதிரி செஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிட வேண்டியதான். மண்டையை தனியாக பிரித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் மண்டையிலே 1/4 கிலோ சாதம் இருக்கும் போல. ஆமாம், இந்த பெரிய ஏராக்கு எடுத்துக்கிடலாம். சின்ன ஏரால எடுக்க கஷ்டம், அதை தூக்கி போட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை. அதிலலாம் எல்லாம் எடுக்க முடியாது நின்றுக்கிட்டு. பெரிய ஏரால அதனால் ஈஸியாக அதையும் விடக்கூடாது. நிறைய ரேட் இல்லை இதெல்லாம். ஓடோடையும் கட் பண்ணி எடுக்கலாம், ஓடை எடுத்துட்டும் இந்த குடலை நம்ம எடுத்துடலாம். வந்துச்சு, அவ்வளோதான். ஓட ஃப்ரை பண்ணுறவங்க வந்து ஓட வச்சுக்கிட்டே இந்த மாதிரி எடுப்பாங்க. அதை ஓட ரிமூவ் பண்ணிகிட்டே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ மண்டையும் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சரிங்களா, மண்டையெல்லாம் தனியாக வச்சாச்சு. இவ்வளோ மண்டை, சதை இதெல்லாம். இப்போ இதை வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம். ஓகே, சரி, இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம், கழுவிடலாம். இவ்வளோதான். எவ்வளோ தெரிஞ்சிச்சு இல்லை, கம்மியாயிடுச்சு க்ளீன் பண்ண ஒன்று. இப்போ இந்த நெத்திலி மீனை வந்து இங்கே பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்து பாக்ஸில் வச்சிட வேண்டியதுதான். வேறு ஒன்றுமே இல்லை இதில் வேலைகள்லாம் அவ்வளோதான். க்ளீனிங்லாம் பார்த்தாச்சு. கழுவிடுவோம். நல்லா உரசிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய எறா க்ளீனிங். இதுவும் ஒரு பாக்ஸுக்கு போட்டுடலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி லைட்டாக அலசிட்டு பாக்ஸில் சேர்த்துடலாம். இது ஊற்றிடலாம்.
சார் எப்படி இருக்கு? ஆயிடுச்சு. சரி, இப்போ இதையும் ஒரு கழுவு கழுவிடலாம். மண்டையெல்லாம் மண்டைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். நான் இந்த தண்ணி எதுக்கு சேர்த்து வைக்கிறேன் தெரியுமா? தெரியும்ல, சொல்லியிருக்கேன்ல. அதுதான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு உரசி இதுவும் கழுவி எடுத்து வச்சிடணும் ஒரே பாக்ஸில். சரியான காற்று தான் அடிக்குது, மழை பெய்ய மாட்டேங்குது. கழுவிக்கிறேன். இது வர பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் அவ்வளோதான். உள்ளே இருக்கட்டும். ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம். ஒரு நாள் க்ளீன் பண்ணுவோம், மறுநாள் அதை செஞ்சு சமைச்சிடலாம். ஓகே. கனவா மீன் வந்து நம்ம சமைக்கிறோம்ல, நாளைக்கு சமைக்கும் போது க்ளீன் பண்ணி எடுத்து அதோட சேர்த்து வீடியோ போட்டுடலாம். கை வலிச்சிருச்சு அம்மாவுக்கு, ரெண்டு க்ளீன் பண்ணதுக்கே வேலை டைட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே. இப்போ இந்த க்ளீனிங்கோட முடிச்சிடலாம். பாய் பாய்.